பரவல் வீதத்தில வந்து வெப்பநிலையும் மூலக்கூட்டு திணிவும் என்ன மாதிரி அந்த பரவல் வீதத்தை பாதிக்குது என்றது நாங்கள் குறிப்பிட்டாங்க. பழைய புத்தகங்கள்ல கிரகாமின் பரவல் விதி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருந்தாலும் எங்கட பாடத்திட்டத்துல இப்ப அந்த விதி சம்பந்தமான தகவல்கள் இல்லை. இந்த மூலர் திணிவு அதோட இந்த பரவல் வீதம் எப்படி தொடர்பட்டு இருக்குதுன்னு சொல்லி நேற்று நாங்கள் பார்த்துறாங்க. அது √c² பார் √3 என்ற ஒரு சமன்பாட்டுகளை இருந்து நாங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தாங்க. மூலர் திணிவின் வர்க்க மூலத்திற்கு பரவல் வீதம் நேர்மாறு வீத சமனாக இருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டோம். அந்த மூலர் திணிவு பரவல் வீதத்தை எவ்வாறு பாதிக்குது என்பதை ஒரு எளிய பரிசோதனை மூலம் காட்டினாங்க. அந்த பரிசோதனையை நான் திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு அடுத்த விஷயத்துக்கு போறேன். கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பரவல் வீதம் √c² பார் சமன் √3r/m என்ற ஒரு தொடர்பில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பரவல் வீதம் என்று நாங்கள் குறிப்பிடும் போது ரேட் R1 அப்படின்னு குறிப்பிட்டுக் கொள்ளும். பரவல் வீதம் அது வந்து 1/√m நேர்மாறு வீத சமனாக இருக்கும். இரண்டு வாயு மூலக்கூறுகளை கருதினால் ஒரு வாயுவினுடைய பரவல் வீதம் மற்ற நிபந்தனைகள் சமனாக இருக்கும்போது மூலர் திணிவின் வர்க்க மூலத்துக்கு நேர்மாறு வீத சமம். இன்னொரு வாயுவின் பரவல் வீதத்தையும் கருதினால் அது அதிண்ட மூலர் திணிவின் வர்க்க மூலத்திற்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கும். ரெண்டு வாயுக்களினுடைய பரவல் வீதத்தை நாங்கள் கருத்தில கொண்டு ஒன்று ஒன்றால நாங்கள் பிரிப்போமாக இருந்தால் R1/R2 மாறி வரும். இது √m. அப்ப √m கீழே வர மேல √m2 வரும். இதை நாங்கள் பொதுவாக எடுத்துக்கொள்ளலாம். √m2/m1 எடுத்துக்கொள்ளலாம். இப்ப பரவல் வீதம் மூலர் திணிவின் வர்க்க மூலத்துக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கும் சொன்னாங்க. அதாவது மூலர் திணிவு அதிகரிக்கும் போது பரவல் வீதம் குறையும் என்பதை காட்டினார்கள். அதற்காக நாங்கள் கண்ணாடி குழாய், சர்வசமனான கண்ணாடி குழாயை எழுதினாங்கள். அதுல ஒரே விட்டம் நீளம் சமனாக இருக்கும். இந்த மையப்பகுதியில இந்த மையப்பகுதியில ரெண்டுக்கும் சம தூரத்தில் ஒரு அடையாளம் இருக்கு. டீசமன் நோட் என்று சொல்லப்பட்ட டைம்ல HCl தோய்க்கப்பட்ட பஞ்சு, ஒரு HCl தோய்க்கப்பட்ட பஞ்சு, HCl கரைசல்ல தோய்க்கப்பட்ட பஞ்சு. அதே போல இங்கேயும் அதே டீசமன் நோட் என்ற நேரத்துல 1m செறிவுடைய அமோனியாவில் தோய்க்கப்பட்ட பஞ்சு. சம நேரத்துல ரெண்டு முனைகளையும் வச்சோமாக இருந்தால் HCl நீர்க்கரசல்ல இருந்தும் HCl ஆவி வெளியேறும், அமோனியா நீர்க்கரசல்ல இருந்தும் அமோனியா ஆவி வெளியேறும். இந்த ரெண்டு பேரும் பரவ ஆரம்பிப்பார்கள். HCl வாயுவும் அமோனியா வாயுவும் பரவ ஆரம்பிக்கும். இது கண்ணாடி குழாய் என்பதால வாயுக்களுக்கு நிறம் இல்லாமல் இருந்தாலும் இந்த ரெண்டும் சந்திக்கும் போது அவதானிக்கத்தக்க ஒரு மாற்றம் கிடைக்கும். HCl வாயுவும் அமோனியா வாயுவும் சந்திக்கும் போது அமோனியம் குளோரைட் என்று சொல்லப்படுகின்ற வெண்தூமம் கிடைக்கும். இது அவதானிக்கத்தக்கதாக இருக்கும். அப்ப இந்த வெண்தூமம் எங்க தோன்றுது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த ரெண்டு வாயுக்களும் எந்த இடத்துல சந்தித்தது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். இப்ப ரெண்டு பேரும் இந்த மைய பகுதியில சந்திச்சிருந்தால் வெண்தூமம் இந்த மைய பகுதியில தோன்றி இருக்கும்.
ஆகவே நாங்கள் சொல்லலாம் வாயுக்களினுடைய பரவல் வீதம் சமன் அப்படி என்று சொல்லி. நாங்கள் சொல்ற மூலர் திணிவு பரவல் வீதத்தை பாதிக்குதுன்னு சொல்லி. HCl மூலர் திணிவு 36.5 கிராம் மூல் மைனஸ் 1. 36.5 கிராம் மூல் மைனஸ் 1 மூலர் திணிவு. அமோனியாவினுடைய மூலர் திணிவு 17 கிராம் மூல் மைனஸ் 1. அப்ப தியரிட்டிக்கலா பார்க்கும்போது மூலர் திணிவு அதிகரிக்கும் போது பரவல் வீதம் குறையும். அப்ப எங்களுக்கு பரிசோதனை ரீதியாக அவதானித்தால் இந்த வெண் தூமம் எங்கே அவதானிக்கப்பட வேண்டும்? இதுல இருந்து இவருக்கான தூரம் தான், இதுல இருந்து இவருக்கான தூரம். அப்ப இவர் பாதி தூரத்தை கடப்பதற்கு இடையில் இவர் பாதி தூரத்தை கடந்து மிகுதி தூரத்திற்கு பயணம் செய்வார். காரணம் மூலக்கூட்டு துணிவு குறைவு. அப்ப இந்த வெண் தூமம் எங்களுக்கு எங்க தோன்றும் என்று சொன்னால் இந்த பிரதேசத்துல தோன்றும். அப்ப இந்த பிரதேசத்துல தான் அமோனியா வாயுவும் HCl வாயுவும் சந்திச்சு அமோனியம் குளோரைட் என்று சொல்லப்படுகின்ற வெண் தூமம் கிடைக்கும். அப்ப இந்த அவதானத்தில இருந்து நாங்கள் இந்த முடிவை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். மூலர் திணிவு குறையும் போது பரவல் வீதம் அதிகரிக்கின்றது. HCl பாதி தூரத்தை கடப்பதற்கு இடையில் அமோனியா வாயு கடந்து இங்க அளவந்திருக்கு. அதனாலதான் ரெண்டும் இந்த ஏரியாவில் சந்திச்சிருக்கு. அப்ப நாங்கள் இதை பிரதேசம் A என்றும் இதை பிரதேசம் B என்றும் வச்சு கொண்டால் இந்த வெண் தூமம் பிரதேசம் ஏயில் தோன்றும். இந்த பரிசோதனையில இருந்து மூலர் திணிவு குறையும் போது பரவல் வீதம் அதிகரிக்கிற என்ற முடிவை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். சரிதான். இதை பற்றி நான் போன வகுப்புல கதைச்சிருந்தேன். கடைசியாக குறிப்பிட்டதால சில பேருக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கும். ஆனும் திருப்பி இதை பற்றி கதைச்சிருக்கேன். சரி, இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி கதைக்கணும். இதுவரைக்கும் நாங்கள் படித்த தியரிகளை நீங்கள் திருப்பி பார்த்து கொள்ளுங்க. வாயுக்கள திரவமாக்கல் சம்பந்தமாக நான் படிப்பிக்கும் போது அவதி வெப்பநிலை, அவதி அமுக்கம் என்ற விஷயத்தையும் அவதி கனவளவையும் குறிப்பிட்டிருந்தான். அவத்தை சமநிலை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க வேணும். அதுல நாங்கள் மும்மை புள்ளி என்றால் என்ன என்று சொல்லியும் அந்த மும்மை புள்ளியில 3 பௌதிக நிலைகளும் என்னென்ன வெப்பநிலை என்னென்ன அமுக்கத்தில் ஒன்றோடு ஒன்று சமநிலையில இருக்குதுன்னு சொல்லியும் ஆழமாக பார்க்க வேணும். ஆனால் வாயுக்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடத்தில அந்த மும்மை புள்ளி என்ற ஒரு விடயம் சம்பந்தமாக குறிப்பிட்டு கார்பனீர் ஆக்சைடு வாயுவிற்குரிய ஒரு மும்மை புள்ளி வரைவு தரப்பட்டிருக்கு. நீங்கள் ரிசோர்ஸ் புக்கில் அந்த படத்தை ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. நான் அந்த விடயத்தை வேணுமெண்டா தேவை ஏற்பட்டால் நான் கதைச்சு கொள்றேன். அபத்து சமல் என்ற பாடத்துல நாங்கள் நீரின் மும்மை புள்ளிக்குரிய வரைபடத்தையும் கார்பனீர் ஆக்சைடு வரைபடத்தையும் வளமையாக நான் கற்பிக்கிறேன். நான் இந்த பாடம் இப்ப இருக்கிற ரிசோர்ஸ் புக்கின் படி இந்த வரைவு கேஸஸ்ல போடப்பட்டிருக்கு. வேணுமென்றால் நான் இந்த பாடம் முடியும் போது அதை உங்களுக்கு சொல்லித்தரலாம். அண்ட் அதுல எங்களுக்கு கூடுதலான அபத்தை சம்பந்தமான அறிவு கிடைக்கும். அந்த இடத்துல சொன்னா பிரியோசனமா இருக்கும். எல்லாரும் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி கொண்டு போகலாம். இப்ப நீங்க தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மானின் சக்தி பரம்பல் வலை. சரியா, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. மேக்ஸ்வெல் and Boltzmann. Maxwell Boltzmann சக்தி பரம்பல் வலை. சரியா, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மானின் சக்தி பரம்பல் வலை. இப்போ நாங்கள் √c² பார் √3RT/m என்று கழிச்சிருக்கிறோம். E பார் 3/2 RT என்று கழிச்சிருக்கிறோம்.
இது மூலக்கூறு ஒன்றின் சராசரி சக்தி அப்படி என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் குறித்த வெப்பநிலையில எல்லா மூலக்கூறுகளுக்கும் சக்தி சமநிலை என்றுதானே அர்த்தம். சக்தி சமனாக இருந்தால் சராசரி ஏன் காணவும்? அப்ப குறித்த ஒரு மூலக்கூறின் சராசரி இயக்க சக்தி தான் தனி வெப்பநிலையில தாங்கி இருக்கு. ஸோ வெப்பநிலையோட மாறும், அல்லது தனி வெப்பநிலைக்கு நேர்வீத சமம். அப்ப அடைக்கப்பட்டுள்ள ஒரு தொகுதிக்குள்ள இருக்கிற எல்லா மூலக்கூறுகளும் குறித்த வெப்பநிலையில ஒரே கதியில இல்லை. என கதி வந்து சக்தியை தீர்மானிக்கும். E bar half mg² பார். கதி மாறினால் சக்தி மாறும். ஆகவே மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மானின் சக்தி பெரம்பல் வலை அப்படின்னு சொல்லலாம், அல்லது கதி பெரம்பல் வலை என்றும் இதை சொல்லலாம். கதி வந்து சக்தியோட சம்பந்தப்பட்டிருப்பதால் சரிதானே. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் சக்தி பெரம்பல் வலை அல்லது கதி பெரம்பல் வலை. பாருங்க, ஒரு கொள்கலத்துல 1000 மூலக்கூறுகள் காணப்படுமாக இருந்தால், 1000 மூலக்கூறுகள் காணப்படுமாக இருந்தால் அது ஒரு குறித்த வெப்பநிலையில பேணப்பட்டால், T என்ற ஒரு வெப்பநிலையில இந்த 1000 மூலக்கூறுகளும் ஒரு குறித்த கனவுடைய பாத்திரத்துல அடைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள இருக்கிற 1000 மூலக்கூறுகளுக்கும் கதியோ சக்தியோ சமனாக இருக்காது. அப்படி சமனாக இல்லாத காரணத்தால் தான் கதியையும் சராசரி கணிச்சினாங்க, வேக வர்க்கங்களின் சராசரி என்று சொல்லி கணிச்சினாங்க, சக்தியையும் சராசரி மூலக்கூற்று சக்தி என்று சொன்னாங்க. இதை நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தி இருக்கிறீர்கள். நாங்கள் திருப்பி அதை பற்றி கதைச்சு கொண்டு இருக்கிறோம். 1000 மூலக்கூறுகள் குறித்த ஒரு வெப்பநிலையில ஒரு கனவளவுடைய பாத்திரத்துக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தால் அந்த வெப்பநிலையில இருக்கிற 1000 மூலக்கூறுகளுக்கும் சக்தியோ கதியோ சமனாக இருக்கும் என்பது அல்ல. சமனாக இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சமனாக இருக்கலாம். ஆனா சமனா இருக்க வேணும் என்று எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. இப்ப நாங்கள் புலமை பரிசில் எக்ஸாம கருதுவோம். சிலபஸ் ஒன்று, ஒரே சிலபஸ் தான் எல்லா இடமும் படிப்பிக்கப்படுது, ஒரே வினாத்தால் தான் எல்லாருக்கும் வைக்கப்படுது. ஆனா எல்லா பிள்ளைக்கும் ஒரே மார்க்ஸ் வரையில விளங்குதான். அது மாதிரி தான் எல்லா நிபந்தனைகளும் சமனாக இருந்தாலும் குறித்த வாயு மூலக்கூறுகளுக்கு சக்தி சமனாக இருக்காது. சரிதானே, குறித்த வாயு மூலக்கூறுகளுக்கு சக்தி சமனாக இருக்காது. இப்ப பாருங்க, 200 புள்ளிகளை எடுத்த மாணவர்களும் இருக்கிறார்கள். சரிதானே, 200 புள்ளிகளை எடுத்த மாணவர்களும் இருக்கு. அகில இலங்கை ரீதியில 10 பேர் ஏதோன்னு சொல்லி ஒரு தரவு இருக்கு வச்சுக்கொள்ளும். மொத்தமாக புலமை பரீட்சையில தோற்றிய மாணவர்கள் எண்ணிக்கையை நான் 1,00,000 அப்படி என்று எடுத்துக்கொண்டால், சும்மா தான் சொல்றேன், எனக்கு தரவு தெரியாது, 1,00,000 என்று எடுத்துக்கொண்டால் அதுல 200 புள்ளி எடுத்த மாணவர் எண்ணிக்கை வரும் 10. அப்ப மொத்த மாணவர் எண்ணிக்கையில் இந்த 10 பேருக்கு தான் 200 புள்ளி இருக்கு. சரி, 199 எடுத்த பிள்ளைகளும் இருக்கும் தானே, 198 எடுத்த பிள்ளைகளும் இருக்கும். அப்ப இப்படி எடுத்த பாருங்க, 200 புள்ளி எடுத்த மாணவர்களே 10 பேர் இருக்கணும். அவ 199 சொன்னால் சிலேத்துல அது ஒரு 20-25 தாண்டலாம். இப்படி 160 எடுத்த பிள்ளைகள் இன்னும் கணக்க இருக்கலாம். ஆனால் 0 எடுத்த பிள்ளைகள் என்னவா இருக்கும்? மிகச் சொற்பமாக இருக்கும். அப்படி 0 புள்ளியே வராத பிள்ளைகளும் இருக்கலாம்.
அல்லது ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு 0 புள்ளி பெறலாம். அப்ப 200 புள்ளி எடுக்கக்கூடிய ஒரு பரீட்சையில 0 இருந்து 200 வரைக்கும் புள்ளி எடுக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை சமனாக இருக்கலாம். சில எண்ணிக்கைகள் அது ஒரு பரம்பல்ல இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். 0 எடுத்தாங்க எண்ணிக்கை 1 அல்லது அது இல்லைன்னு சொல்லிக் கொள்றோம். 200 எடுத்த மாணவர்களே 1 லட்சம் என்று கருதினாலும் 10 பிள்ளைகளுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் ஜென்ரலா யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா 100, 110 எடுத்த பிள்ளைகள்ட்ட எண்ணிக்கை இந்த 1 லட்சத்துல சில இதுல 60,000 தாண்டி போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிதான். அப்ப இதே மாதிரி தான் நீங்கள் 1 லட்சம் வாயு மூலக்கூறுகளை கருதினாலும் ஆக கூடுதலான கதியை கொண்ட மூலக்கூறின் எண்ணிக்கையும் கொஞ்சம் இருக்கும். ஆக குறைஞ்ச கதியை கொண்ட மூலக்கூறின் எண்ணிக்கையும் கொஞ்சம் இருக்கும். இடைப்பட்ட கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை உயர்வாக இருக்கும். அப்ப சக்தி பரம்பல் வலை நாங்கள் கீறும்போது எக்ஸ் அச்சில என்ன கணியம் இருக்க போது, y அச்சில என்ன கணியம் இருக்க போகுது முதல்ல விளங்கிக் கொள்ள போதும். எக்ஸ் அச்சில எக்ஸ் அச்சில ஒரு கணியத்தையும் y அச்சில ஒரு கணியத்தையும் கொண்டு நாங்கள் இந்த பரம்பல் வளைய கீற போறோம். y அச்சில என்ன இருக்க போகுது என்று சொன்னால் கதி அல்லது சக்தி இருக்க போகுது. கதி அல்லது சக்தி. அதான் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். கதியோட சக்தி தொடர்பட்டு இருக்கு. ஆகவே கதி அல்லது சக்தி வரணும். அப்ப இந்த கதி மிக குறைஞ்ச கதி, இது கதி கூடுது, இது மிக கூடின கதி, இது இங்க மிக கூடின கதி. மிக குறைந்த கதியில இருந்து மிக கூடிய கதி இருக்கு. இப்ப நாங்கள் சொல்றது போலதான் 1 லட்சம் பிள்ளைகள் எக்ஸாம்ல தோற்றி இருந்தால் அதுல 10 பிள்ளை 200 புள்ளி எடுத்திருக்க. மிக கூடுதலான புள்ளி எடுத்த பிள்ளையும் இருக்கு, மிக குறைஞ்ச புள்ளி எடுத்த பிள்ளையும் இருக்கும். ஆனால் இடைப்பட்ட புள்ளிகளை எடுத்த பிள்ளைகளின் எண்ணிக்கை உயர்வாக இருக்கும். அப்ப எக்ஸ் அச்சில நாங்கள் எடுக்கிற கணியம் கதி அல்லது சக்தி. y அச்சில என்னத்தை எடுக்கிறோம்னு சொன்னால் குறித்த கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூற்று பின்னம். உதாரணத்துக்கு 200 புள்ளி எடுத்த மாணவர் எண்ணிக்கை 10 என்றால் மொத்தம் தோற்றிய மாணவர்கள் 1 லட்சம் என்று சொன்னால் 1 லட்சத்தின் மேல் 10, அதுதான் பின்னம். அந்த பின்னம் இதில் இருக்கு. குறித்த கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூறுகள்கிட்ட பின்னம். மொத்த மூலக்கூறுகள்ல எத்தனை மூலக்கூறுகளுக்கு அந்த கதி இருக்கு. 200 புள்ளி எடுத்த மாணவர்கள் 10 பேர் என்றால் மொத்தமா தோற்றிய மாணவர் 1 லட்சம், 1 லட்சத்தின் மேல் 10, இதுதான் பின்னம். இந்த பின்னம் தான் எங்க இருக்க போகுது என்றால் y அச்சில இருக்க போகுது. சரிதான? இப்ப குறித்த கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூற்று பின்னம். இதுதான் y அச்சில இருக்க போகுது. மூலக்கூற்று பின்னத்திற்கும் கதி அல்லது சக்திக்கும் வரையும் போது இது பரிசோதனை வாயிலாக எடுக்கப்பட்ட தரவு. இப்ப நாங்கள் 1 புள்ளி எடுத்த மாணவர் எண்ணிக்கை எத்தனை என்று பார்த்து அதுக்கு ஒரு பின்னம் போடலாம். 2 புள்ளி எடுத்த மாணவர் எத்தனை என்று பார்த்து அதுக்கு ஒரு பின்னம் போடலாம். இப்படியே 200 வரைக்கும் புள்ளி எடுத்த மாணவர்களுக்கு பின்னம் போட்டு கொண்டு வந்து அந்த பின்னத்தை y அச்சிலையும் புள்ளியை எக்ஸ் அச்சிலையும் கொண்டு நாங்கள் அந்த புள்ளியை பரம்பல் கீறினோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு வலை கிடைக்கும். இது பரிசோதனை வாயிலாக ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வலையின் பரம்பல் எப்படி அமையுதுன்னு சொன்னால் மிக குறைந்த சக்தியுடைய மூலக்கூறுகள்கிட்ட பின்னம், மிக குறைந்த சக்தியுடைய மூலக்கூறுகள்கிட்ட பின்னம் குறைவாகவும், மிக கூடிய மூலக்கூறுகள்கிட்ட சக்தியுடைய மூலக்கூற்று பின்னமும் குறைவாகவும் காணப்படுது. இடைப்பட்ட சக்தியை கொண்ட மூலக்கூறுகள்கிட்ட பின்னம் உயர்வாக இருக்கு. இதை நாங்கள் செவ்வன் பரம்பல் வளையாக அடையாளப்படுத்திக் கொள்ளும். செவ்வன் பரம்பல் வளையில இந்த வலை எக்ஸ் அச்சோடு அடைக்கிற பரப்பளவு, சரி, இந்த வலை
எக்ஸச்சோடு அடைக்கிற பரப்பளவு மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை தரும். இந்த செவ்வன் பரம்பல் வளையில வளை எக்ஸச்சோடு அடைக்கிற பரப்பளவு மூலக்கூறு எண்ணிக்கையை தரும். அவ குறைந்த கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் குறைவாகவும் கூடிய கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் குறைவாகவும் இருக்க இடைப்பட்ட கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை உயர்வாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். பரப்பளவில் பெரிதாக இருக்கும் என்றால் இந்த வளை எக்ஸச்சோடு அடைக்கிற பரப்பு எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். வளை எக்ஸச்சோடு அடைக்கிற பரப்பு இந்த எண்ணிக்கைக்கு சமனாக இருக்கும். சரியா? ஓகே, அப்ப கவனித்து கொள்ளுங்க. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் சக்தி பரம்பல் வளை மூலக்கூற்று பின்னத்திற்கும் கதி அல்லது சக்திக்கும் எதிராக வரையப்படுது. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் சக்தி பரம்பல் வளை மூலக்கூற்று பின்னத்திற்கும் கதி அல்லது சக்திக்கும் எதிராக வரையப்படுது. மூலக்கூற்று பின்னம் என்று சொல்லும் போது குறித்த கதியை கொண்ட மூலக்கூற்று பின்னம் அது YH இருக்கும், கதி XX இருக்கும். அந்த வளை இந்த மாதிரி இருக்கிறது நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த இடம், இந்த உச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உச்சியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எக்ஸச்சில வெட்டுற புள்ளி அதிக எண்ணிக்கையான மாணவர்கள் பெற்ற புள்ளியை தருவதை போல இந்த வலையை நீங்க புள்ளியா கருதினால் இந்த இடம் பாருங்க, பின்னந்தானே போடுறீங்க. மொத்த மாணவர் எண்ணிக்கைகள் குறித்த புள்ளியை பெற்ற மாணவர் எண்ணிக்கை என்று போட்டால் இதுல அந்த மாணவர் எண்ணிக்கை கூட. அப்ப இது கூடுதலான மாணவர்கள் பெற்ற புள்ளியாக இருக்கும். இது மாணவர்கள் அதிகளவான மாணவர்கள் பெற்ற புள்ளி. இந்த புள்ளியில வெட்டும் எக்ஸைட்ல வெட்டுற இந்த புள்ளியில இருக்கிற மார்க்ஸ் அதிக எண்ணிக்கையான மாணவர்களை பெற்ற புள்ளியாக இருக்கு. பெற்ற மாணவர் எண்ணிக்கை உயர்வாக இருந்தால்தான் என்னவா இந்த மொத்த மூலக்கூறு குறித்த மூலக்கூறுடைய உயர்வாக இருக்கு. அவ இது YH வெட்டுற இந்த புள்ளிக்கு என்ன பேர்? இது YH வெட்டுற இந்த புள்ளிக்கு என்ன பேர்? சரியா? கவனிங்க இருக்கா? ஒரு பரம்பல்ல அதிக தடவைகள் வருகின்ற பரம்பல் நிகழ்தகவு கூடிய பரம்பலாக குறிப்பிடப்படலாம். நீங்கள் ஆகார பரம்பல் என்று சொல்லுவீங்க. ஆகார பரம்பல் என்று சொன்னால் அந்த பரம்பலுக்கு அதிக தடவைகள் இருக்கும். அப்ப எழுமாறாக எடுக்கும் போது அது வாரதுக்கான நிகழ்தகவு உயர்வு. அப்ப இந்த புள்ளி அல்லது இந்த கதி அல்லது இந்த சக்தி உச்ச நிகழ்தகவு கூடியதாக இருக்கும். நாங்கள் இப்ப 1 லட்சத்தை பற்றி கதைக்காமல் வெறுமனே ஒரு 100 மூலக்கூறை பற்றி கதைச்சால் அல்லது 100 பிள்ளைகளை பற்றி கதைச்சால் இதுல இருக்கிற புள்ளி எடுத்த மாணவர் எண்ணிக்கை உயர்வு. அப்ப 100 பேர்ல இருந்து 2 கூப்பிட்டு புள்ளி என்னன்னு கேட்டால் இந்த புள்ளியாக அமைகிறதுக்கான நிகழ்தகவு கூட. ஆகவே இந்த புள்ளியை நாங்கள் என்னென்று குறிப்பிடலாம் சொன்னால் உச்ச நிகழ்தகவு என்று சொல்லலாம். உச்ச நிகழ்தகவு என்று சொல்லலாம். இங்க நாங்கள் கதிக்கு வரைய வரைஞ்சால் உச்ச நிகழ்தகவு கதி. இந்த எக்ஸைட்ல வெட்டுற புள்ளிக்கு என்ன பேர்? உச்ச நிகழ்தகவு கதி. அப்ப YH வெட்டுற புள்ளிக்கு என்ன பேர்? உச்ச நிகழ்தகவு கதியை கொண்ட மூலக்கூற்று பின்னம். அப்ப இந்த இடம் உச்ச நிகழ்தகவு கதியை கொண்ட மூலக்கூற்று பின்னம். உச்ச நிகழ்தகவு கதியை கொண்ட மூலக்கூற்று பின்னம். சரிதானே? அப்ப கவனித்துக் கொள்ளுங்க. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் சக்தி பரம்பல் வலை எங்களுக்கு குறிப்பிடுற ஒரே விஷயம் இதுதான். குறித்த ஒரு வெப்பநிலையில எல்லா மூலக்கூறுகளுக்கும் சக்தி சமனில்லை, அதாவது கதி சமனில்லை. அதனாலதான் நாங்கள் சராசரி மூலக்கூற்று கதி என்ற ஒன்றை பற்றியும் கதைச்சினாங்க, சராசரி இயக்க சக்தி என்ற ஒன்றை பற்றியும் கதைச்சினாங்க. அப்ப கதி அல்லது சக்தி எவ்வாறு பரம்பி இருக்கு என்பது இந்த வரைவின் மூலமாக
பரிசோதனை தகவல்களை அடிப்படையாக கொண்டு எங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுது. இந்த வரைவில் இருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால், மிக குறைந்த கதியை கொண்ட மூலக்கூறின் எண்ணிக்கை பரப்பளவை பாருங்க குறைவாக இருக்கு. மிக கூடிய கதியை கொண்ட மூலக்கூறின் எண்ணிக்கையும் பரப்பளவில் குறைவாக இருக்கு. இடைப்பட்ட கதியை கொண்ட மூலக்கூறின் எண்ணிக்கை உயர்வாக இருக்கு. அதாவது இந்த 1000 மூலக்கூறுகள்ல மிக குறைந்த சக்தியுடைய மூலக்கூறுகளும் ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். மிக கூடிய சக்தியுடைய மூலக்கூறுகளும் கொஞ்சம் தான் இருக்கும். இடைப்பட்ட சக்தியை கொண்ட மூலக்கூறுகள் கொஞ்சம் எண்ணிக்கை உயர்வாக இருக்கும். சரிதா? அப்ப இந்த மாதிரி நாங்கள் ஒரு அதுக்குள்ளையும் குறித்த கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை மாறுபடும். இங்க 2 3 இருக்கும், கணக்கை இருக்கும். அவதான் நாங்கள் நிகழ்நகவு கூடிய கதி என்று சொல்லலாம். நீங்கள் ஆகாரம் என்று சொல்லுவீங்கள். ஆகாரம் என்பது நிகழ்நகவு கூடுதலான சந்தர்ப்பம். அப்ப உச்ச நிகழ்நகவு கதி இந்த புள்ளியாக இருக்கும். அது வையச்சில மட்டும் இந்த புள்ளி உச்ச நிகழ்நகவு கதியை கொண்ட மூலக்கூட்டு பின்னம். இங்க அச்சு வந்து எக்ஸ் அச்சுல முட்டாது. காரணம், இந்த 1000 மூலக்கூறுகள்ல ஒரு சில மூலக்கூறுகள் முடிவிலி சக்தியை கொண்டிருக்கும். உங்களோட வரைவுக்குள்ள உட்படாத சக்தியை விட கூடுதலான சக்தியை கொண்டிருக்கும். உங்களோட வரைவு இதுல நிற்கும்னா இதை விட கூடுதலான சக்தி இருக்கு. ஆகவே நாங்கள் அதற்கும் வழிவிடுறோம். அணுகுகோடுன்னு சொல்லுவோம். கொஞ்சம் மட்டாக முட்டியும் முட்டாமலும் கீறி விடுறது. அதன் மூலம் இது கூடுதலான சக்தியை கொண்ட மூலக்கூறு இருக்குது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்வோம். சரியா? அப்ப எழுதி கொள்ளுங்க. போல்ட்ஸ்மானின் சக்தி பரம்பல் வளையன் தலையங்கம் போட்டு இருக்கிறீர்கள். சரிதானே? கீழே எழுதி கொள்ளுங்க. போல்ட்ஸ்மானின் சக்தி பரம்பல் வளையானது, இது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான், நாங்கள் போல்ட்ஸ்மான் சொல்லலாம். போல்ட்ஸ்மானின் சக்தி பரம்பல் வளையானது மூலக்கூட்டு பின்னத்திற்கும் மூலக்கூட்டு பின்னத்திற்கும் மூலக்கூட்டு பின்னத்திற்கும் மூலக்கூட்டு பின்னத்திற்கும் கதி அல்லது சக்திக்கும் எதிராக கதி அல்லது சக்திக்கும் எதிராக வரையப்பட்டுள்ளது. மூலக்கூட்டு பின்னத்திற்கும் கதி அல்லது சக்திக்கும் எதிராக வரையப்பட்டுள்ளது. அப்ப இந்த மூலக்கூட்டு பின்னம் எவ்வாறு கணிக்கப்படுதுன்னு சொன்னால், குறித்த கதியை கொண்ட மூலக்கூறுகள எண்ணிக்கையின் கீழ் மொத்த மூலக்கூறுகள எண்ணிக்கை. இப்படி ஒவ்வொரு கதிக்கும் கணிச்சு அந்த புள்ளிகளை குறித்து கொண்டு வரும்போது அந்த புள்ளிகள் இந்த வரைவை என்ன செய்யுதுன்னு சொன்னால் அனுசரித்து வருது. அதாவது செவ்வன் பரம்பல் வளையாக வருது. அப்ப இந்த வையச்சில குறிக்கிற மூலக்கூட்டு பின்னம், வையச்சில குறிக்கிற குறித்த கதியை கொண்ட மூலக்கூட்டு பின்னம், இந்த ஈக்குவேஷன் எழுதி கொள்ளுங்க. குறித்த கதியை உடைய குறித்த கதியை உடைய மூலக்கூற்று பின்னம் குறித்த கதியுடைய மூலக்கூற்று பின்னம் சமன் குறித்த கதியுடைய மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதன் கீழ் குறித்த கதியுடைய மூலக்கூறுகள் எண்ணிக்கை அதன் கீழ் மொத்த மூலக்கூறுகளின் எண்ணிக்கை. இப்போ 1000 மூலக்கூறு இருந்தா எல்லாத்துக்கும் 1000 கீழே இருக்கும். ஒவ்வொரு கதியுடைய மூலக்கூறு எண்ணிக்கை கணிச்சு அந்த விகிதத்தை கண்டு அந்த கதிக்கு நேர் அந்த புள்ளியை குறிச்சிங்கன்னு சொன்னா அந்த வரைவு இப்படி அமையுது.
இது பரிசோதனை ரீதியாக கூறப்பட்ட வரைவு. குறித்த கதியுடைய மூலக்கூட்டு பின்னம் வந்து எப்படி கணிக்கப்படுதுன்னு சொன்னால், குறித்த கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கையின் கீழ் மொத்த மூலக்கூறு எண்ணிக்கையை போடுவதன் மூலம் கணிக்கப்படுது. சரி, அந்த வலையை குறிக்கொள்ளுங்க. நீங்க இந்த மூலக்கூட்டு பின்னம் போடலாம். இங்க எழுதி இருக்கிற முறையில மூலக்கூட்டு பின்னம் கதி அல்லது சக்தி. திருப்பி திருப்பி சொல்றான், வரைவு கொண்டு கீறும் போது அச்சுக்கள் குறிக்கப்பட வேணும். இது ஒரு செவ்வன் பரம்பல் வலை பார்த்து வடிவாக கீறிக்கொள்ளுங்க. இது கூட எவ்வளவு தூரத்துக்கு சரியான சொல்ல தெரியாது, மணி வடிவமாக இருக்கும். இதுல கீறும் போது இது வந்து எக்ஸாக்ட்ல முட்டுவது பொருத்தமற்றது. அதனால நாங்க கொஞ்சம் அணுகூடாக கீறி கொண்டு வந்து விடுவோம். முட்டியும் முட்டாமலும் கொண்டு வந்து விடுவோம். டொட்டட் லைனால காட்டி விடுவோம். நாங்கள் பாயிலின் வீதியில பி எதிர் பி வரைவு கீறி இருப்போம். அதுலயும் இப்படி காட்டியிருப்போம், முட்டியும் முட்டாமலும் காட்டியிருப்போம், அணுகுகோடன்னு சொல்லுவோம். சரியா? இந்த 2 புள்ளியையும் குறித்து கொள்ளுங்க. நீங்க கொஞ்சம் விளங்க முயற்சி செய்யுங்க. இந்த உயரம் அதிகமாக இருக்கிறதால குறித்த கதியை கொண்ட மூலக்கூறுகள் எண்ணிக்கை உயர்வாக இருக்கும். எல்லாருக்கும் பகுதியன் சமன், அவ தொகுதியன் தான் கூடுது. இதுல மிக உயரம் இருக்கிறதால மேல உள்ள பெருமானம் பெரிதாக இருக்கும். அப்ப இந்த கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை உயர்வாக இருக்கும். அது நிகழ்நகவு கூடின கதி. நாங்கள் உச்ச நிகழ்நகவு கதி என்று சொல்றோம். உச்ச நிகழ்நகவு கதி. உச்ச நிகழ்நகவு கதி. உச்ச நிகழ்நகவு கதி. இந்த புள்ளி உச்ச நிகழ்நகவு கதியை கொண்ட மூலக்கூற்று பின்னம். இந்த 2ஐயும் தெளிவா குறிச்சு கொள்ளுங்க. இந்த இடத்துல வெட்டுற புள்ளி உச்ச நிகழ்நகவு கதியை கொண்ட மூலக்கூற்று பின்னம். இது உச்ச நிகழ்நகவு கதி. சரியா? அந்த வரைவுக்குள்ள தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. வரைவு பற்றிய முடிவுகள். வரைவு பற்றிய முடிவுகள். இந்த வரைவுல இருந்து நாங்க என்னென்ன முடிவுகளை எடுக்கலாம்? வரைவு பற்றிய முடிவுகள். இது ஒரு குறித்த வெப்பநிலையில வரையப்பட்டிருக்கு. டி என்ற ஒரு வெப்பநிலையில இந்த வலை வரையப்பட்டிருந்தால் அந்த வெப்பநிலையில எல்லாருக்கும் சமன் இல்லை, பரம்பித்தான் இருக்கு. வரைவு பற்றிய முடிவுகள். ஒன்று, முதலாவது முடிவு, வலையில இருந்து எங்களுக்கு தெரியுது என்னென்றால், குறித்த வெப்பநிலையில கதி வந்து வெவ்வேறு மூலக்கூறுகளுக்கு வெவ்வேறு மாறி ஒரே மூலக்கூற்று எண்ணிக்கை மாறுபடுதுன்னு தெரியுது. வழிகொள்ளுங்க. குறித்த ஓர் வெப்பநிலையில் அடைக்கப்பட்ட வாயு மூலக்கூறுகள் யாவற்றினதும் கதி அல்லது சக்தி சமன் அல்ல. கதி அல்லது சக்தி சமன் அல்ல. நீங்கள் குழம்பக்கூடாது. இப்படி ஒரு சமன்பாடு படிச்சிருக்கீங்கள். 3/2 RT. குறித்த ஒரு மூலக்கூறின் சக்தி வெப்பநிலையில் தங்கி இருக்கு. மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி குறித்த வெப்பநிலையில மாறலி. ஆனா பல்வேறு எண்ணிக்கையான மூலக்கூறு கருதினால் ஒவ்வொரு மூலக்கூறு ஒவ்வொரு சக்தியை கொண்டிருக்கும். அதனாலதான் நாங்கள் இதுல சராசரியை கணிக்கிறோம். இரண்டாவது,
இடைக்கதி, இடைக்கதி என்பது சராசரி இடைக்கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகளே மிக அதிகமாக காணப்படுகின்றது. பாருங்க, பூஜ்ஜியத்திலிருந்து கூடுதலான வரைக்கும் கருதைகளை இடைப்பட்ட கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூறுகள் உயர்வாக இருக்கு. இடைக்கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகளே மிக அதிகமாக காணப்படுகின்றது. இரண்டாவது, இடைக்கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூறுகளே மிக அதிகமாக காணப்படுகின்றது. மூன்றாவது, கூடிய கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகள், கூடிய கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகள் குறைந்த அளவில் காணப்படும். இந்த பரப்பை பாத்தீங்கன்னா தெரியும், மிக குறைந்த அளவு பரப்பாக இருக்கு. இதோட ஒப்படைக்கல, குறைந்த அளவு பரப்பாக இருக்கு. கூடிய கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகள் குறைந்த அளவில் காணப்படும். கூடிய கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகள் குறைந்த அளவில் காணப்படும். இதே மாதிரிதான் இந்த பக்கமும் குறைந்த கதி அல்லது சக்தியை கொண்ட மூலக்கூறுகளும் குறைந்த அளவில் காணப்படுது. நாலாவது முடிவு, குறைந்த கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகள், குறைந்த கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகள், குறைந்த கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகள் குறைந்த அளவில் காணப்படும். குறைந்த அளவில் காணப்படும். குறைந்த கதி அல்லது சக்தியை கொண்டுள்ள மூலக்கூறுகள் குறைந்த அளவில் காணப்படும். சரிதானே? இந்த வளைய சரியா இருக்கா விளங்கிக் கொள்ளுங்க. இந்த வையச்சில குறிக்கப்பட்டிருக்கிறது குறித்த கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கைக்கும் மொத்த மூலக்கூறு எண்ணிக்கைக்கும் இடையிலான பின்னம். அந்த பின்னம் தான் இதுல குறிக்கப்பட்டிருக்கு. அப்ப குறித்த கதியை கொண்ட மூலக்கூட்டு பின்னம் பார்க்கல மொத்த மூலக்கூறு எண்ணிக்கை எல்லாருக்கும் சமன். அந்த கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்க இந்த பின்னம் அதிகரிக்கும். பாருங்க, அப்ப இந்த கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கையை விட இதை கொண்ட எண்ணிக்கை கூட, அதனால இதை விட இதுக்கு மேல புள்ளி கிடையாது. அப்படி எவ்வளவு தூரம் வரைக்கும் அதிகரிக்குது. அப்ப இந்த எண்ணிக்கை என்ன, இந்த கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை மிகவும் உயரும். ஆனா இதை விட கூடுதலான கதியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை குறையுது. அதெல்லாம் பின்னம் குறையுது. அங்கால போக பேருந்து குறைஞ்சு வருது. இப்ப நாங்க ஒரு வகுப்புல ஒரு 100 பிள்ளைகளை எடுத்து 100 புள்ளிக்கு எக்ஸாம் வச்சோம்னு சொன்னால் 75க்கு மேலே எடுத்த பிள்ளைன்ற எண்ணிக்கையும் 25 குறி எடுத்த பிள்ளைன்ற எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட என்னவா இருக்கும், குறைஞ்ச அளவிலான இருக்கும். இடப்பட்ட புள்ளி எடுத்த பிள்ளைன்ற எண்ணிக்கை உயர்வாக இருக்கும். இப்ப நாங்கள் அந்த புள்ளிகளை எக்ஸாக்ட்லி அந்த புள்ளிகளுக்கு உரிய பிள்ளைகளின் எண்ணிக்கையை பையச்சுக்கு பின்னமாக எடுத்து வரைஞ்சோம்னு சொன்னால் இந்த மாதிரி பரம்பு. இதை சொல்றது செவ்வன் பரம்பல் வலை என்று சொல்லி, செவ்வன் பரம்பல் வலையாக இருக்கு. இப்ப பார்ப்போம், நாங்கள் ஒரு குறித்த வெப்பநிலை டீல இந்த வரைவை வரைஞ்சிருக்கிறோம். டீ என்ற ஒரு வெப்பநிலையை வரைவை வரைஞ்சிருக்கிறோம். இதே தொகுதியின் வெப்பநிலையை நாங்கள் மாற்றினால், இதே தொகுதியின் வெப்பநிலையை மாற்றினால் என்ன நடக்கும்? சரி, அதே தொகுதியின் வெப்பநிலையை நாங்கள் மாற்றினால் என்ன நடக்கும்? எங்களுக்கு தெரியும் √c² சமன் √3RT/x. வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கதி அதிகரிக்கும் என்றால் சக்தியும் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது கதி அதிகரிக்கும், கதி அதிகரித்தால் சக்தி அதிகரிக்கும். அப்ப இதை நாங்கள் T1 வெப்பநிலையை எடுத்துக்கொண்டு இதிலும் கூடிய ஒரு வெப்பநிலைக்கு தொகுதியின் வெப்பநிலை அதிகரிச்சு அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற கதியை பெற்று
பின்னம் எடுத்து இந்த அச்சில நாங்கள் வரைவு வரைஞ்சமாக இருந்தால் அந்த வரைவும் இந்த வரைவும் ஒன்றுக்கு மேல் ஒன்று பொருந்தாது. காரணம் எங்களுக்கு விளங்குது, வெப்பநிலை அதிகரிக்கும் போது கதி கூடும். அப்ப முதல் T1 என்ற வெப்பநிலையில கூடுதலான கதி இதுதான் என்றால் இப்ப என்ன செய்யும்? கூடும். சரியா? அப்ப இந்த வலை கொஞ்சம் மாறப்போகுது. இப்ப சாதாரணமாக யோசிச்சு பாருங்க, இந்த வலையில இதுக்கு இங்கால இருக்கிற இந்த பகுதி வந்து சக்தி குறைஞ்ச பகுதி. என்ன சக்தி குறைஞ்ச பகுதி? அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது சக்தி கூடின பகுதியாக என்ன செய்யும்? மாற வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொன்னால் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சக்தி அதிகரிக்குதுன்னு சொல்றோம். அப்ப மூலக்கூறுகளுக்கு சக்தி என்ன செய்யும்? குறையும். அப்ப ஒவ்வொரு மூலக்கூறும் தான் இப்ப வச்சிருந்த சக்தியை விட கொஞ்சம் கூடுதலான சக்தியை அடையும். அப்படி அடையும் போது அந்த பரம்பலும் என்ன செய்யும்னு சொன்னால் மாறும். சரிதானே? அந்த பரம்பலும் மாறும். சக்தி வந்து கூடுதல் திசையில பரம்பல் மாறும். சரியா? எல்லா மூலக்கூறுக்கும் ஒரே மாதிரி சக்தி அதிகரிக்குமாண்டா அப்படி இல்லை. ஏன்? குறித்த வெப்பநிலையிலேயே சக்தி எல்லா மூலக்கூறுக்கும் சமன் இல்லை. அப்ப வெப்பநிலை அதிகரிக்கும் போது எல்லா மூலக்கூறுக்கும் ஒரே மாதிரி மாறும் என்பதற்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் சக்தி அதிகரிக்கும், அதுல எந்த மாற்று கதைக்கும் நம்பி. அப்ப நாங்கள் T1 பார்க்க கூடிய வெப்பநிலையில இதே மூலக்கூறுகளுக்கு வரைஞ்சோமாக இருந்தால் பரம்பல் கொஞ்சம் சக்தி கூடின திசையில நகரும். ஒரு அதை கவனிச்சுட்டு இப்ப நாங்கள் 100 பிள்ளைகளை எடுத்து 100 புள்ளி எடுக்கக்கூடிய மாதிரி எக்ஸாம் வைக்கிறோம். 100 புள்ளி எடுக்கக்கூடிய மாதிரி எக்ஸாம் வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் ஆக கூடுதலாக பெற்ற புள்ளியே 50 தான் என்று சொன்னால் 100 பிள்ளைகளும் 50 புள்ளிக்குள்ளதான் எடுத்திருக்கிறோம். சரியா? அப்ப எல்லாருடைய பின்னாவும் என்ன செய்யணும்னா ஒரு அரைவாசி புள்ளிகளை சுழண்டு கொண்டு இருக்கும். அப்ப அதுக்குள்ள 10-15 எடுத்தாக்கள், 40-45 எடுத்தாக்கள் என்ற ஒரு பகுதி இருக்கு. இடையில 20-40 எடுத்தாக்கள் கூடுதலாக இருக்கும். இப்ப எல்லாருக்கும் நாங்க என்ன செய்யறோம்? விசேட செயற்திட்டம் ஏதோ செய்யறோம். புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கான விசேட செயற்திட்டம் செய்யறோம். செமினார் வைக்கிறோம், பிராக்டிகல் செய்யறோம், அப்படி எல்லாம் செய்யறோம். அப்ப பிள்ளைன்ற மார்க்ஸ் என்ன செய்யணும்? கொஞ்சம் கூட வேணும். அப்ப இப்ப அதிக புள்ளி எடுத்த பிள்ளை எண்ணிக்கை சிலத்துல என்ன செய்யலாம்? 90-95 தாண்டலாம். அப்படி தாண்டும் போது 100 பிள்ளையும் 0 to 90 வரைக்கும் பெறவுறதால இந்த உயரம் வந்து என்ன செய்யும் என்றால் குறையும். அதாவது குறித்த புள்ளி எடுத்த மாணவர்கள் எண்ணிக்கை குறையும். இப்ப முதல் 20 புள்ளி எடுத்தவன் சில இடத்துல 40 பேருக்கு மேல இருக்கலாம். ஆனா இப்ப 20 புள்ளி எடுத்தவன் 40 விட குறையலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாங்கள் உயர் வெப்பநிலையில இந்த வரைஞ்சால் எல்லா மூலக்கூறுகளுக்கும் என்ன செய்யும் என்றால் சக்தி அதிகரிக்கும். எல்லா மூலக்கூறுகளின் சக்தி அதிகரிக்கும். அப்ப சக்தி அதிகரிக்கிற திசையில இந்த வலை சரியும். அப்ப குறைந்த சக்தியை விட்டு கூடுதலான சக்தியை நோக்கி மூலக்கூறுகள் நகரும். ஆனால் இந்த எண்ணிக்கை வந்து குறையும். முதல் சொன்னான் 20 புள்ளி எடுத்த மாணவர்கள் 40 பேர் இருந்தவை என்று சொன்னால் இப்ப 20 புள்ளியை விட கூடுதலான புள்ளி எல்லாருக்கும் வரும். 40 புள்ளி. ஆனா எண்ணிக்கை 40 இருக்காது. அது வந்து குறைஞ்சிடும். அப்ப இப்படியே வந்து என்ன செய்ய முடியாது, குறையும். இதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த வலையை எக்ஸோட அடைக்கிற பரப்பு வந்து மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை தரும். T1 வெப்பநிலையில 1000 மூலக்கூறு இருந்தால் இந்த வலையின் பரப்பளவு 1000 மூலக்கூறுக்குரியதாக இருக்கும். அதே எண்ணிக்கையான மூலக்கூறுக்கு வெப்பநிலை அதிகரித்தால் சக்தி மாறும், மூலக்கூறின் எண்ணிக்கை மாறாது. ஆகவே பரப்பளவு மாறக்கூடாது. இதை கவனிச்சு கீறவன். இந்த 2 வெப்பநிலையில மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் வலை காட்டைகளை கவனமா இருக்கணும். எவ்வளவு பரப்பளவு இந்த கரையால குறைஞ்சிதோ அது இந்த கரையால கூட வரும். ஏன்னா பரப்பளவு மூலக்கூறின் எண்ணிக்கையை தரும். அப்ப மொத்த மூலக்கூறின் எண்ணிக்கை மாறாது. ஆகவே இங்க குறையிற அவ்வளவு பரப்பளவும் இங்க எடுக்கக்கூடிய மாதிரி உங்களோட விரைவு இருக்க வேணும். இப்ப என்ன நடக்கும்? நிகழ்நகவு கூடிய கதி கூடும். அதாவது உச்ச நிகழ்நகவு கதி கூடுமே. நாங்கள் வெப்பநிலை அதிகரிச்சிட்டோம். ஆனால் உச்ச நிகழ்வு கதியை கொண்ட மூலக்கூற்று பின்னம் குறையும். இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த 2 விஷயம் இதுல இருக்கு. உச்ச வெப்பநிலை அதிகரிக்கும் போது உச்ச நிகழ்நகவு கதி கூடும். முதல் 50 புள்ளி தான் மேக்சிமம் எடுக்கப்பட்டிருந்தால் உச்ச
அதிகளவான மாணவர்கள் எடுத்த புள்ளி 20 இருக்கலாம். ஆனால் நாங்கள் விசேட செயற்திட்டம் எல்லாம் செய்தா பிறகு அதிகளவான மாணவர்கள் பிறகும் 20 புள்ளி தான் எடுக்கணும் என்றது அப்படி இல்லை. அப்ப சில நேரத்துல 30 புள்ளி அதிக மாணவர் எடுத்த புள்ளியாக இருக்கலாம். அப்ப நீங்கள் விசேட செயற்திட்டமா தான் வெப்பநிலை அதிகரிப்பு அதிகரிக்கும், அப்ப சக்தி கூடும், அப்ப உச்ச நிகழ்வுக்கு அதிகரிக்கும். ஆனால் இப்ப 30 புள்ளி எடுத்த மாணவர் எண்ணிக்கை முதல் இருந்த மாதிரி அள்ளுகொள்ளியாக இருக்காது, எண்ணிக்கை குறையும். அப்ப அந்த உச்ச நிகழ்வுக்கு மூலக்கூட்டு பின்னம் குறையும். ஆனால் பரப்பளவு மாறாமல் இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்துல நீங்கள் தெளிவாக இருக்கும். இப்பவும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பரம்பல்ல கூடுதலான சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கையும் குறைவாகத்தான் இருக்கு, குறைந்த சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கையும் குறைவாக இருக்கு, இடைப்பட்ட சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை உயர்வாக இருக்கும். ஆனால் முதலாவது வெப்பநிலையோடு ஒப்பிடும் போது கூடுதலான சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை அதிகரிக்குது. சரிதான்? இப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல இதுதான் கூடுதலான சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை என்று சொன்னால் இப்ப இந்த சக்தியை தாண்டுற மூலக்கூறு எண்ணிக்கை கூட. ஆனால் பொதுவாக தனியொரு விளைவை பார்க்கும்போது கூடுதலான சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கையும் குறைந்த சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கையும் குறைவாக காணப்படும். சரிதானே? அப்ப இருவேறு வெப்பநிலைகள்ல மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் சக்தி பரம்பல் வளைய வரைந்து அதுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பொருத்தமான முறையில் அடையாளப்படுத்தப்பட வரும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது இது T2 என்ற வெப்பநிலை, கவனமா பாருங்க. வெப்பநிலை அதிகரிக்கும் போது சக்தி கூடிய திசையில விரைவு நகருது, ஆனால் பரப்பளவு அன்னளவாக மாறாமல் கீறி இருக்கு. ஏனென்று சொன்னால் இந்த வலை எக்ஸோடு அடைக்கிற பரப்பு மூலக்கூறுகள்ட்ட எண்ணிக்கையை தரும். அப்ப என்னதான் நாங்கள் வெப்பநிலை மாத்தினாலும் மூலக்கூறு எண்ணிக்கை மாறல. அப்ப அதுல இருக்கும் உச்ச நிகழ்தகவு கதி அதிகரிக்கும், உச்ச நிகழ்தகவு கதி அதிகரிக்கும், ஆனா உச்ச நிகழ்தகவு கதியை கொண்ட மூலக்கூட்டு பின்னம் குறையும். சரியா? இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்பவும் குறைந்த சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை குறைவாகவும் கூடிய சக்தியை கொண்ட மூலக்கூறு எண்ணிக்கை கூடவாகவும் தான் இருக்கும். இப்படி மேலும் நீங்கள் வெப்பநிலை அதிகரித்தால் மேலும் இந்த கிராஃப் என்ன செய்யணும்னால் வலதுபுறம் நகரும், அதாவது சக்தி கூடின திசையில நகரும். சரியா? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. குறித்த ஒரு வாயுவிற்கு வேறுபட்ட வெப்பநிலைக்குரிய குறித்த ஒரு வாயுவிற்கு வேறுபட்ட வெப்பநிலைக்குரிய போல்ட்ஸ்மானின் வளையி, மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் வளையை தான் ஷோர்ட்டா சொல்லியிருக்கேன், போல்ட்ஸ்மானின் வளையி. இந்த வரைவு திருப்பி கீறப்படவும் இது T1 என்ற வெப்பநிலை, இது T2 என்ற வெப்பநிலைன்னு சொன்னா இவ்வளவு விடியமும் கருத்துல கொள்ளப்பட வேண்டும். இது உச்ச நிகழ்தகவு கதி வெப்பநிலையோடு அதிகரிக்குது, உச்ச நிகழ்தகவு கதியை கொண்ட மூலக்கூட்டு பின்னம் வெப்பநிலை அதிகரிப்போட குறையுது. சரியா? அப்ப மூலக்கூட்டு பின்னத்திற்கும் கதியல சக்திக்கும் இருவேறு வெப்பநிலை T1 T2 என்ற வெப்பநிலையில இந்த வரைவு வரையப்பட்டிருக்கு. அதை நீங்க பாருங்க, இங்க குறையிற அளவு இங்க அதிகரிக்கும். சரியா? இருவேறு வெப்பநிலையில இந்த மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மான் சக்தி பரம்பல் வளைய வரைஞ்சு பாருங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான், பரப்பு மாறக்கூடாது,
நிகழ்தகவு கதி, உச்ச நிகழ்தகவு கதி அதிகரிக்கும், பின்னம் குறையும். உச்ச நிகழ்தகவு கதி சம்பந்தமான கணித்தல்கள் எங்களுக்கு இல்லை. ஆனால் அதை நாங்கள் ஒரு ஈக்குவேஷனோட தொடர்படுத்தலாம். மேக்சிமம் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு, உச்ச நிகழ்தகவு கதி சமன் √2m, so 2RT over m, 2RT over m. வெப்பநிலையோட உச்ச நிகழ்தகவு கதி அதிகரிக்கிறத நாங்கள் இந்த சமன்பாட்டை அளவிலாங்கிக் கொள்ளலாம். இந்த சமன்பாடுகள் சம்பந்தமான கணித்தல்கள் அரசாங்களுக்கு வாரதில்லை, ஆனால் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. உச்ச நிகழ்தகவு கதி வந்து இப்படி தொடர்பட்டிருக்கும். சரியா? இந்த வலை சம்பந்தப்பட்ட முடிவுகள் பற்றி கொஞ்சம் கதைக்கணும். நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். அடுத்த வகுப்பில் நாங்கள் இதுகளை எழுதி கொள்வோம். இனிமேல் இந்த ஐடியில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. யாருக்காவது இன்றைக்கு லேட்டாகி ஜாயின் பண்ணாமல் பாஸ்வேர்ட் தெரியாமல் இருந்திருந்தால் அவருக்கு சொல்லும், அது அந்த ஐடியில் வேலை செய்யாது, இந்த ஐடியெலாம் ஜாயின் பண்ண சொல்லி. சரிதான், இதை நீங்கள் ஒருக்கா பார்த்து கொண்டு வாங்க. ரிசோர்ஸ் புக்கில் இந்த விஷயம் இருக்க வாசிங்க. அடுத்த வகுப்பு நான் இது இந்த 2 வரைவுகளுக்கு இடையிலான தொடர்பை பற்றி நோட்ஸ் தரலாம். சரியா?